சார் டிடிவி இணைஞ்சதை பத்தி நம்ம இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா, செங்கோட்டையன் ஏன் அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்டார் அப்படின்ற காரணத்தை தேடும்போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர ஜெயந்தியில போறாரு, அங்க ஒன்னா கார்ல போறாங்க. இதுதான் நீக்கத்துக்கான ஒரு பெரிய இம்பாக்டா இருந்தது. இப்போ அவரு அதிமுக எல்லாம் நீக்கப்பட்டிருக்காரு, துரோகின்ற பட்டம் தாவேக்கால இருக்காரு. ஆனா அவர் புலம்புவதாக வரக்கூடிய தகவல், நான் இதைத்தானே சொன்னேன், டிடிவியும் அதிமுகவில் இணைக்கணும்னு தான் சொன்னேன். இன்னைக்கு அவங்க 2 பேரும் நாங்க பங்காளி சண்டை, இது ஒன்றும் பிரச்சனைன்னு சொன்னேன். இதைத்தானே நான் சொன்னேன். இன்னைக்கு நான் துரோகி ஆயிட்டேன்னு சொல்லி அவர் கேட்கறதுல நியாயம் இருக்கு சார். நீங்க விஷயத்த மேலோட்டமா அணுகுறீங்க. செங்கோட்டையன் ஒரு கட்சியுடைய தலைமை பொறுப்புல, மாநில தலைமை பொறுப்புல 5-6 தலைவர்கள்ட்ட முக்கியமானவர். எம்ஜிஆர் காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக ஒரு கட்சியை வழிநடத்தி வந்ததுல அவர் ஒரு ஆளு. அவருடைய செயல்களால கடைசி காலத்துல ஜெயலலிதாவால ஒதுக்கி வைக்கப்பட்டு ஒன்றும் இல்லாம போனவர். அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து மீண்டும் அவரை அமைச்சராக ஆக்குனது எடப்பாடி பழனிசாமி. டிடிவி தினகரனை நீக்கிய பொழுது அதற்கு துணை நின்று அடுத்த 8 ஆண்டுகள் அதே அதிமுகவில் தலைமை பொறுப்பிலும் அமைச்சராகவும் இருந்தவர் செங்கோட்டையன். செங்கோட்டையன் கட்சியுடைய கட்டுப்பாடு எல்லாம் தெரியும். அப்ப செங்கோட்டையன் வெளியில வந்து கட்சியுடைய விஷயங்களை பேசக்கூடாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்ப செங்கோட்டையன் திட்டமிட்டு வெளியில வந்து பத்திரிகைகளை பேட்டி கொடுத்தாரு. அதுவே தவறு, முதல் தவறு. ஒரு ப்ரெஷர் தானே சார். நான் விரும்புறத போய் கூவத்துல விழுந்துருவீங்களா சொல்லுங்க, இல்ல ரயில் முன்னாடி விழுந்துருவீங்களா? எல்லாருக்கும் யாரும் அதிமுக நல்லா இருக்கணும், எஸ்பி வேலுமணிக்கு பிரஷர் இல்லையா, இவரு தங்கமணிக்கு இல்லையா, சிவி சண்முகத்துக்கு இல்லையா, இவர்கள் எல்லாரும் எடப்பாடி கூட சண்டை போட்டது இல்லையா? தங்கமணி போகாம இருந்தாரு தெரியுமா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க. ஆனா கட்சி முக்கியம், திமுக வீழ்த்தணும், இதுக்கு நம்ம துணை போயிடக்கூடாது, நம்முடைய செயலு திமுகவுடைய வளர்ச்சிக்கு போயிடக்கூடாதுன்றதுல உறுதியான. ஏன் நம்ம அண்ணாமலையை